யமதேசம் பல ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை கொண்ட ஒரு மாபெரும் தேசம். அந்நாட்டை ஆளும் கொடுங்கோல் மன்னன் தாண்டவக்கோன் மகாராஜா. அதர்மத்தின் மறு உருவான இவன் மண்ணாசை கொண்டவன். பல ராஜ்யங்களின் மீது தன் படைகளை கொண்டு வளரி முறையில் தந்திரமாக போர் தொடுத்து பல நூற்றுக்கணக்கான தேசங்களை கைப்பற்றினான். மறுபுறம் தென் திசையில் அமைந்துள்ள பசுமை செழிப்பான தேசம் பர்வத தேசம். இந்நாட்டை ஆளும் மன்னன் சிவச்சக்கரவர்த்தி மகாராஜா. கருணையின் வடிவான இவர் மாபெரும் சிவபக்தர். காட்டில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை தினமும் பூஜித்து வந்தார். தன் தாய் தந்தையின் ஆசைக்கு இணங்க தன் தேசத்தின் எல்லையில் அந்த சிவலிங்கத்தை நிறுவி கோவில் கட்ட தீர்மானித்தார். கோவில் கட்டிடக்கலை வல்லுநரையும் ஓவியத்தில் தேர்ச்சி பெற்றவரையும் வரவழைத்து தான் கட்டவிருக்கும் சிவன் கோவிலின் படத்தை வரைந்து விளக்க உரையாற்றினார். இவ்வாறிருக்க பர்வத தேசத்தின் செழுமையை தன் மந்திரியாரின் மூலம் அறிந்த எதிர்நாட்டு கொடுங்கோலன் தாண்டவக்கோன் அதனை கைப்பற்ற திட்டம் தீட்டினான். கோயில் கட்டும் பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பர்வத தேசத்தின் மீது போர் தொடுத்து சிவச்சக்கரவர்த்தி மகாராஜாவை வீழ்த்தினான் தாண்டவக்கோன். அவர் உயிர் பிரியும் தருவாயில் தாண்டவக்கோனிடம், அதர்ம வழியில் என்னை வீழ்த்திய உன்னை மறுபிறவியில் கொல்வேன் எனவும் அங்கு சிவ ஆலயம் எழுப்புவேன் எனவும் அங்கு பிரதிஷ்டை செய்யவிருந்த சிவலிங்கத்தின் மீது சத்தியம் செய்து தன் உயிரை துறந்தார் சிவச்சக்கரவர்த்தி மகாராஜா. ஆண்டுகள் பல கடக்க அச்சிவலிங்கம் மண்ணுக்குள் புதைகிறது. தாண்டவம். பிரம்மா கண்ணசந்த போது பிறந்த பொறப்புல இவனும் ஒருத்தன். காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் எப்படி தனக்குன்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பா வாழுமோ அப்படித்தான் இந்த தாண்டவமும். சென்னையை சுத்தி உள்ள புறநகர் பகுதிகள் எல்லாம் தன்னோட இடமா மாத்திக்கிட்டு படிச்சு சம்பாதிக்கணுங்கிறத விட அடிச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற இளவட்ட பசங்களை தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு வெளிப்பார்வைக்கு ஏதோ ரியல் எஸ்டேட் ஆபீஸ் மாதிரி வச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து, போலி டாக்குமெண்ட் தயார் பண்றதுன்னு இப்படி தப்பு மேல தப்பு செய்யறத தன்னோட கொள்கையாவே வச்சுக்கிட்டு தன்னோட முன்னேற்றத்துக்கு தடையா இருந்த பல அதிகாரிகளையும் நிலத்தை தர மறுத்த அப்பாவி பொதுமக்களையும் ஈவு இறக்கம் இல்லாம கொலை பண்றது மட்டும் இல்லாம தன்னோட வளர்ச்சிக்காக யார் யாரெல்லாம் கொன்னு மேல வந்தானோ அவங்களையே கடவுளா கும்பிடுறது இவனோட அரக்க புத்தியோட மாஸ்டர் பீஸ். இவனோட ஒரே கொள்கை பணம் கூட செல்லாம போகும், ஆனா நிலம் செல்லாம போகாதுங்கிறது தான். எந்த சூழ்நிலையிலும் இவனுக்கு எந்த ஒரு சட்ட சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு பணத்தை காட்டி தன்னோட சொடக்குக்கு ஏத்த மாதிரி அதிகாரத்துல இருக்கிற ஆளுங்களை ஆட்டி வைக்கிற ஒரு மாபெரும் சாமர்த்தியசாலி. இந்த இடம் எல்லாமே நம்ம ரியல் எஸ்டேட் பண்ண போறோம்ண்ணே. ஃபுல்லா தண்ணி நிக்குதேடா. ஏரி இடம் தெரியாம பாத்துக்க. டேய் அவன் தான்டா அது. சொல்ற பாண்டியா, புதுசா சைட் பார்க்க வந்திருக்கேன்டா. காஸ் கேஸ் இன்னும் 2 நாள்ல வருதுடா. அண்ணே அந்த கார் ஷோரூம். டேய் போடா. அண்ணே தெரியாம பண்ணிட்டானே மன்னிச்சு. யாரா அவன்? அண்ணே நம்ம மேல தகவல் அறியும் சட்டத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானே. தாண்டவத்து மேலே கம்ப்ளைண்டாடா? என்னோட மன்னிப்பை பார்க்கணுமாடா நீ? கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த யோசனை வந்திருக்கும்டா உனக்கு. மன்னிக்கணுமா? மன்னிக்கணுமாடா உன்ன? ஓடுறா ஓடு ஓடுறா.
நம்மளை எதுக்குறவனுக்கு நாம கொடுக்கிற சாவை பார்த்து அந்த யமனுக்கே பயம் வரணும்டா. அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்கடா. இந்த கேஸையும் நம்ம தான் பார்க்கணுமா? வக்கீலு, அவன் லைஃபை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபைலை நீ க்ளோஸ் பண்ணிடு. ஓகே சார். டேய், கார் ஷோரூம்னு ஏதோ சொல்ல வந்தியாடா? அண்ணே, கார் ஷோரூம் காரங்க நம்ம டீலுக்கு ஓகே சொல்லிட்டாங்கண்ணே. இப்ப கிருஷ்ணமூர்த்தி இடத்த எழுதி கொடுத்துட வேண்டியதானடா? என்ன கிருஷ்ணமூர்த்தி இடமா? ஏன் என்ன? இப்போதைக்கு வேண்டாண்ணே, ஊர் மக்கள் எல்லாம் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும்ண்ணே. கொடாங், அந்த இடம் நம்ம பேர்ல இருக்குடா. சட்டப்படி நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதையும் மீறி யாராவது கேள்வி கேட்கணும்னா எவனாவது வானத்துல இருந்து தான் பறந்து வரணும். உள்ள போப்பா. உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன், சாப்பிடு. ஹலோ, என்னங்க சொல்றீங்க? யாருங்க? சரி, நாங்க உடனே வரேன், இருங்க. என்ன? அப்பா கோயில் கட்ட வச்சிருந்த நம்ம பூர்வீக இடத்தை யாரோ அபகரிச்சிட்டாங்களாடா. சீக்கிரம் வாடா, நம்ம போய் பார்க்கலாம். என்னையா சார், எங்க பூர்வீக இடத்துல கார் கம்பெனிக்காரங்க ஷோரூம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்டா எங்க இடம் அவங்க பேர்ல இருக்கிற மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சார். நீங்க உடனே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும் சார். அவ்வளவு பெரிய கார் கம்பெனி மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியாது. இதெல்லாம் சிவில் கேஸ்ல. நீ வேணா போய் விஏஓ, தாசில்தார் இவங்களெல்லாம் பாரு. அவங்க கிட்ட தான் உங்க இடத்துக்கான கரெக்டான ரெக்கார்ட்ஸ் இருக்கும். புரியுதா? போ 104 ஓகே சார். அந்த எஸ்ஏ வர சொல்லுங்க. ഈ സ്ഥലം നിങ്ങളുടെ അപ്പൻ്റെ പേരിലെന്ത് താണ്ഡവം പേർക്ക് കൈമാറിയിട്ടുണ്ട്. പിന്നെ റവന്യൂ റെക്കോർഡ്സ് പടി ഈ സ്ഥലം താണ്ഡവം പേരിലിருந்து கார் கம்பெனிக்கு மாறிട്ടുണ്ട്. சார், அது எங்க பூர்வீக நிலம் சார். அந்த இடத்துல வந்து கார் கம்பெனிக்காரங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. யாரை கேட்டாலும் தாண்டவம் பேர் தான் சொல்றீங்க. எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட் சார். റെക്കോർഡ്സിലുള്ളത് ഞാൻ പറഞ്ഞു. വേറെ ഡീറ്റെയിൽസ് വേണമെങ്കിൽ താണ്ഡവത്തെ പോയി பாருங்க. ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க நாயர். വക്കീൽ സാറേ, கிருஷ்ணமூர்த்தி செக்கன் ഇവിടെ வந்து அச்சன் ஸ்தலம் பத்தி விசாரிச்சு அப்படியா? போய் தாண்டவத்தை போய் பார்க்க சொல்லி இருக்கேன். டோன்ட் வரி, ஃப்ரீயா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இத பாரு தம்பி, உங்க அப்பா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதுக்காக தாண்டவம் சார் கிட்ட பார்ட்னரா சேர்ந்தாரு. பிசினஸ்ல நிறைய லாபம் சம்பாதிச்சாரு. அப்புறம் இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்ண போறேன்னு தாண்டவம் சார் கிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. எதிர்பாராத விதமா பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆனதுனால கடனை திரும்ப தர முடியல. அதனால வேற வழி இல்லாம அவரோட பூர்வீக கோவில் இடத்தை தாண்டவம் சார் பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு.
இப்ப தாண்டவம் சார் அதை கார் கம்பெனிக்கு எழுதி கொடுத்துட்டாரு. எங்க அப்பா ரியல் எஸ்டேட் பண்ண மாதிரி என்கிட்ட அம்மா கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே சார். எல்லா பெரிய மனுஷங்களும் தான் செய்யற வேலைய வீட்டுல இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறாங்களா? ஓகே சார், எங்க அப்பா எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்ஸோட டீடைல்ஸ் எனக்கு கிடைக்குமா? தாராளமா. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணு, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அனுப்பி வைக்கிறேன். ஹலோ, சொல்றா பாண்டியா. அண்ணா, நீங்க கோர்ட்டுக்கு போற வழியில தாஸ் ஆளுங்க உங்களை போறதுக்காக ஸ்கெட்ச் போட்டுருக்காங்கண்ணா. பார்த்துனே சுதமா இருந்துங்க. கிருஷ்ணமூர்த்தி பையன் வந்திருக்கானே. எல்லாத்துலயும் அப்பாவோட சிக்னேச்சர்ஸ் தான் இருக்கு. அப்பா தான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருப்பாருன்னு தோணும். சிவா, உங்க அப்பாவையே நீ சந்தேகப்படுறியா? அவங்க காமிச்சுதான் நீ சொல்ற டாக்குமெண்ட் அத்தனையுமே போய். அடுத்தவங்க கஷ்டம்னு வந்தா தான் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துதான் நான் பாத்துருக்கேன். அடுத்தவங்க கிட்ட அவர் கை நீட்டதை நான் என்னைக்கும் பார்த்தது இல்ல. இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் லாரி ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாரான்னு எனக்கே சந்தேகமா இருக்குடா. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த பிரச்சனைக்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற. அந்த இடம் நம்ம பூர்வீக சொத்து. அதுல சிவன் கோயில் கட்டணுங்கிறது அவரோட கனவு. நீ அவரோட மகனா அந்த இடத்தை மீட்டு அதுல சிவன் கோயில் கட்டுற. தாண்டவம், எங்க போனாலும் இந்த பேர் என்ன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. எங்களோட இடத்த எங்க அப்பா உனக்கு எழுதி கொடுத்துட்டதா டாக்குமெண்ட்ல இருக்கு. எல்லாமே போய் இதுல சந்தேகமே வேணான்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. எந்த டாக்குமெண்ட்டையும் அதிகாரத்தையும் வச்சு எங்களை ஓட ஓட விரட்டுறியோ ஆளுங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன், அதே டாக்குமெண்ட்ஸை ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ணி அதே அதிகாரத்தை வச்சு உன்னை ஓட ஓட விரட்டுறேன். பார்க்கலாம் ஜெயிக்க போறது இந்த சிவாவா தாண்டவமா. என்னண்ணே அவ்வளவு பேச்சு பேசிட்டு போனா நீங்க பாட்டு அமைதியா இருக்கீங்க? அண்ணே அண்ணே ஒன்னதான். டேய், சிவானா யாருன்னு அவன் காமிச்சிட்டான். கோர்ட்ல கேஸ் முடியட்டும், தாண்டவனா யாருன்னு காட்டுறேன். ஒன்று வேண்டும் தொடருதடா சிவதாண்டவம். காலம் கடந்த காலன் வந்து சிவனை எதிர்க்கின்றான். சிவதாண்டவம் அவன் நெற்றின் நடுவே பற்றி எரியும் நெருப்பில் அழிவாளோ. சிவதாண்டவம் அவன் நெற்றின் நடுவே பற்றி எரியும் நெருப்பில் அழிவாளோ. சிவதாண்டவம் வேட்டைக்கு வந்த வேங்கையடா, இவன் ஆடும் ஆட்டத்தை பாருங்கடா. வேட்டைக்கு வந்த வேங்கையடா, இவன் ஆடும் ஆட்டத்தை பாருங்கடா. இனி குருதி சொட்டும் கொலை நடுங்கும், எதிரிக்கெல்லாம் கொடை நடுங்கும். எவனா சிவனா பார்ப்போமா, நெடுநாள் வகையை தீர்ப்போமா. சிவதாண்டவம் 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 சிவதாண்டவம்.
நெருப்பாற்றி குளிப்பாட்டி அறத்தை நிலைநாட்டு சிவதாண்டவம் நெருப்பை அள்ளி இருட்டை அழித்து வெளிச்சத்தை உருவாக்கு சிவதாண்டவம் நெடுகால பகையை முடிக்கின்ற நேரம் வந்ததடா சிவதாண்டவம். சார் அன்னைக்கு என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க சார். தம்பி, இன்ஸ்பெக்டர் வனராஜனும் ஒரு சில அரசு அதிகாரிகளும் தாண்டவத்தோட சேர்ந்து நிறைய நில அபகரிப்புகளை எந்த ஒரு தடையும் இல்லாம செய்யறதாகவும் அதை தகுந்த ஆதாரத்தோட கண்டுபிடிக்கணும்னு என்ன மேலிடத்துல இருந்து வனராஜன் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா நியமிச்சிருந்தாங்க. அதை விசாரிச்சுட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் தாண்டவம் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. என்ன தலைவரே, ஏதோ முக்கியமான விஷயம் வர சொன்னீங்க, இப்ப ஏன் டல்லா இருக்கீங்க? அன்னைக்கு தாண்டவத்தோட தம்பியும் அவனோட வலது கையுமான நீலமேகம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். அப்பதான் நானே உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். உங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தி சார் ரொம்ப நல்ல மனுஷன். உங்க பூர்வீக இடத்துல வீடு கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கும் போது சார் கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. உங்க இடத்துல இருந்து பழங்கால சிவலிங்கம் கிடைச்சதுனால அங்க வீடு கட்டுறதுக்கு பதிலா அறநிலைத்துறை அதிகாரி கணேசன் சாரோட ஒத்துழைப்போட அங்க சிவன் கோயில் கட்டுறதா உங்க அப்பா தீர்மானிச்சாரு. அப்பதான் தாண்டவம் வக்கீல் மூலமா அந்த இடத்தோட பல கோடி ரூபாய் மதிக்கத்தக்க வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு பக்கம் உங்க அப்பாவும் கணேசன் சாரும் அந்த இடத்துல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு அதுக்கான வேலைகள்ல தீவிரமா இருந்த போது அதுக்கு எதிர்மாறா நீலமேகம் அந்த இடத்த வாங்கி கார்ப்பரேட் கம்பெனிக்கு வித்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாங்கிற பிளான சொன்னான். எப்படியாவது அந்த இடத்த வாங்கிடணும்னு தாண்டவம் உங்க அப்பா கிட்ட கோவில் கட்டுறதுக்காக இருந்த இடத்த கேட்டான். உங்க அப்பா அந்த இடத்த தர மறுத்தாரு. அப்புறம் அவனோட பாணியில கொஞ்சம் மிரட்டி கேட்டான். ஆனா உங்க அப்பா பயப்படாம முடியவே முடியாதுன்னு கோவமா சொல்லி அவனை திட்டி அனுப்பிட்டாரு. இந்த லேண்ட் நம்ம கைக்கு வரணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட அந்த கிருஷ்ணமூர்த்தி லாரி வச்சு நான் தூக்குறேன் பாரு. எஃப்ஐஆர்ல ஆக்சிடென்ட்னு நான் மாத்திடுறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சார் பேருக்கு ஞான் மாத்தி தரும். அப்புறம் என்னண்ணே, பிரச்சனை சால்வ்டு. வர லாபத்தை ஆளுக்கு பாதியே பிரிச்சுக்கலாம். அந்த சூழ்நிலையில உங்க அப்பாவை என்னால காப்பாற்ற முடியலங்கிற குற்ற உணர்ச்சி இன்ன வரைக்கும் என்ன கொன்னுகிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இருக்க ஆதாரங்களை வச்சு அவங்கள கொலை கேஸ்லயே உள்ள தள்ள முடியும். நீ தைரியமா மூவ் பண்ணு, உன் கூட நான் இருக்கேன். தாண்டவம், உனக்கும் உன் கூட்டாளிகளுக்கும் சமாதி கட்டுற நேரம் வந்துருச்சுடா. நீங்க இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம பண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க அப்பாவை கொண்டதுல பெரிய லூப் ஹோல் விட்டுட்டீங்கடா. முதல்ல எங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆனதா சொன்ன லாரியில இடும்ப முனி துணைன்னு போட்டிருந்தது. அதே வாசகத்தை உன்னோட கார்லயும் பார்த்திருக்கேன். உன்னோட குலதெய்வம் இடும்ப முனின்னு எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும்டா. அதை வச்சுதான் ஆக்சிடென்ட் பண்ண லாரி உங்க கம்பெனி லாரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது லூப் ஹோல், எங்க அப்பா கோயில் இடத்த உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்ததா சொன்ன தேதி எங்க அப்பா இறந்த அடுத்த நாள் தேதிடா. இறந்தவர் எப்படா உங்களுக்கு பத்திரத்தை எழுதி தர முடியும்? மூணாவது, இன்ஸ்பெக்டர் வனராஜன் கொடுத்த எஃப்ஐஆர்ல எங்க அப்பா ஹை ஸ்பீட்ல போனதுனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட்ல இருக்கு. ஆனா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பைக் கிளச் பிளேட் ப்ராப்ளம் சொல்லிட்டு மெக்கானிக் ஷாப்ல ஸ்பேர்ஸ் வாங்கியிருக்காரு. கிளச் பிளேட் ப்ராப்ளம் ஆன பைக் எப்படா ஹை ஸ்பீட்ல போகும்? கடைசியா, தாசில்தாரே, எங்க பூர்வீக இடத்த போலி பட்டாவா தாண்டவம் பேருக்கு மாத்தி கொடுத்தல, அதோட மொத்த டாக்குமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இளவெறி பிடிச்ச புறம்போக்குங்களா, செத்தீங்கடா எல்லாரும்.
ஹலோ சார். யோ இன்சே, அவன் எங்க இருக்கான் ட்ராக் பண்ணியா? ஓகே சார். கடற்கரை பக்கமா போயிட்டு இருக்கான் சார். சார் கடற்கரை பக்கமா போயிட்டு இருக்கான் சார். கடற்கரை பக்கமாவா? தலைவரே, நம்ம பண்ற தப்பெல்லாம் டிஜிபி சாருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அத்தனை பேரும் காலி. வாங்கடா சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் எடியா வண்டிய. அண்ணா வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன்டா. உங்க ஏரியா பக்கம் தான் வர்றான். தூக்கு அவனை. தப்பிக்க போறான்டா. புடிங்கடா புடிங்கடா புடி வணங்கடா. டேய் அண்ணே புடிக்க முடியல எங்களால. பாண்டியா தப்பிச்சிட்டான் பாண்டியா. எவ்வளவு ட்ரை பண்ணோம் முடியல பாண்டியா. டேய் டேய் குதிரை எடுக்கடா.
சிவன் சொத்து கொலை நாசம்டா. மாவனே சாவுடா. வாங்கடா. என்னடா போட்டாடா? வாங்கடா. வாங்கடா ஓடிடலாம். வாங்கடா. சாவுடா. வாங்கடா. தாண்டவம் தேவடா. ஏய் வாங்கடா. காலிடா நீ. அதர்ம வழியில் என்னை வீழ்த்திய உன்னை மறுபிறவியில் கொல்வேன் எனவும் சிவா தாண்டவத்தை கொலை செய்தார் என்பதை நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததால் அவரை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மேலும் போலி பட்டா மூலம் கைப்பற்றப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பூர்வீக இடத்தை மீட்டு அறநிலைத்துறை உதவியுடன் அங்கு சிவா ஆலயம் கட்ட இந்நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. பிரமயந்த பிரம்மதாரிண ஸ்வாஹா தமயந்த பிரம்மதாரிண ஸ்வாஹா. ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின், ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நமச்சிவாயமே உட்கலந்து நிற்குமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய.
ஹலோ ஏய் தள்ளு தள்ளு தள்ளு. யார் கால் பண்ணது சார்? எப்போ பார்த்தீங்க? எப்படி? டெய்லி மார்னிங் 6 to 6:30 நான் இங்கே ஜாகிங் போகிறது வழக்கம். போகும்போது பார்த்தேன் போதையில் கிடக்காருன்னு நினச்சேன். திரும்ப வரும்போது பார்த்தேன் அவர் அப்படியே இருந்தார். அதான் கிட்ட போய் பார்த்தேன் சார். இங்க இருக்கிறவங்க வேற யாராவது இவரை பார்த்துருக்கீங்களா சார்? வணங்க சார். எப்போ பார்த்தா? நேற்று நைட் பார்த்தேன் சார். டைம் 8லேருந்து 8:30 இருக்கும் சார். டைம் எப்படி கரெக்டாக சொல்கிற சார்? எப்பவும் வேலை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிற டைம் சார் இது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் முடிஞ்சோன்னா பாடியை போஸ்ட்மார்ட்டம் அமைச்சிருங்க. சார். சார் நைட்டு இவரு கூட இன்னொருத்த பார்த்தேன் சார். இன்னொருத்தனா? எப்படி இருந்தா சார்? தூரமாக இருக்கிறதுனால மூஞ்சி சே தெரியல சார். ஆனால் கோட்டும் தொப்பி போட்டிருந்தார் சார். சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். Hello. Doctor, this is Hari. Yeah, tell me, Hari. I just seen the postmortem report, doctor. Yes, Hari. ஒரு நார்மல் ஹியூமன் லங்ஸை விட, அதாவது இறந்து போனவருடைய பாடியில லங்ஸ் வந்து 3 மடங்கு பெருசா இருக்கு. அவருடைய பாடியில ஹைப்னாட்டிக் பாய்சன் கலந்திருக்கிறதால yeah, it's a pre-planned murder. Okay, doctor. Thank you. மணி சார், நேற்று பீச்ல கலெக்ட் பண்ண எவிடன்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். சார் இந்த அன்னோன் பர்சன் மெட்ரோ டோக்கன் வாங்கியிருக்கான். ஆனா ட்ரெயின்ல டிராவல் பண்ணல. ஏன்? அன்வர், இந்த மெட்ரோ டோக்கன் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்ல செக் பண்ணுங்க. அங்க இருக்கிற சென்சார்ல இதை ஸ்கேன் பண்ணா இந்த அன்னோன் பர்சன் எங்கேருந்து எங்க போறதுக்கு இதை வாங்கினார்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். Laughing. ஓகே சார். அன்வர் கிளாரிஃபை பண்ணதுல இறந்து போன பர்சன் சிஎம் பெட்டியிலேருந்து ஆலந்தூர் போறதுக்காக அந்த டோக்கனை வாங்கியிருக்காருன்னு தெரிய வருது சார். அன்வர், சிஎம்பிடி மெட்ரோ ஸ்டேஷன்ல இந்த அன்னோன் பர்சனோட ஃபேஸ் ரெஜிஸ்டர் இருக்கான்னு அங்க இருக்கிற ஃபுட்டேஜை செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே சார்.
சார் லாஃபின்னா என்ன சார்? இது வந்து ஒரு பிரெஞ்சு வேர்ட். 12th செஞ்சுரியில வந்த த ரொமான்ஸ் ஆஃப் ட்ரிஸ்டன் புக்ல லாஸ்ட் பேஜ்ல வர லாஸ்ட் வேர்டு தான் லாஃபின். மேபி இந்த புக்கு நம்மளுக்கு கிடைச்சா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். பட் நான் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த புக்கு எங்கேயுமே அவைலபிள் இல்ல. லெட்ஸ் கோ. சார் இந்த புக்கு வேற எங்க சார் கிடைக்கும்? லெட்ஸ் ட்ரை நானா லைப்ரரி. இந்த புக்கு எங்கேயும் கிடைக்கலையே, வேற என்ன பண்றது? சார் எனக்கு தெரிஞ்ச புக் ஷாப் ஒன்று இருக்கு சார். ஓகே லெட்ஸ் see. ஹலோ சார், திஸ் இஸ் ஹரி ஃப்ரம் கிரைம் பிரான்ச். ஜஸ்ட் அ கிளாரிஃபிகேஷன் சார். சார் இந்த புக்கு இங்க இருக்கா பாருங்க. இந்த புக்கு இங்க இல்ல. வேற எங்க சார் கிடைக்கும்? இந்த புத்தகம் இங்க மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் கிடைக்க சான்ஸ் இல்ல. இது 12th செஞ்சுரியில வந்த ஓல்டு புக்குங்கிறதால இந்த புக்கு மியூசியத்துல தான் இருக்கும். இல்ல புக் லவர்ஸ் யாராவது வச்சிருந்தாதான் உண்டு. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. மணி சார், இந்த புக்கு யார் வச்சிருந்தாலோ இல்ல இந்த புக்கை பத்தி யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ அவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும்னு இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜை வச்சு ஒரு ஆடு கொடுங்க. ஓகே சார். அன்வர், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னாச்சு? சார் ஃபர்ஸ்ட் 2 ஃப்ளோர்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டேன் சார். அவர் ஃபேஸ் எதுவும் ரெஜிஸ்டர் ஆகல சார். நெக்ஸ்ட் 3rd ஃப்ளோர்ல செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே ப்ரொசீட். ஓகே சார். சார் உங்களை பார்க்க ரொம்ப நேரமாக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா சார். வர சொல்லுங்க. ஓகே சார், உள்ள வாங்க. சார் நீங்கள் தேடுற புக் இதுவா பாருங்க. எஸ், இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? சார் நான் ஒரு டாக்ஸி டிரைவர் சார். என் கார் பேக் சீட் பின்னாடி இந்த புக்கு கிடைச்சது சார். நியூஸ் பார்த்தேன், அதான் வந்தேன். குட் குட். ஓகே நீங்கள் போகலாம். நாகராஜ், இந்த புக்ல இருக்க நம்பர் ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். குயிக் குயிக். சார் இந்த நம்பர் ஆக்டிவில் தான் சார் இருக்கு. இந்த நம்பர் ட்ரேஸ் பண்ணதுல இந்த லொகேஷன் ஆலந்தூர் காடு சார். அட்ரஸ் நம்பர் 31/13 மூசா ஸ்ட்ரீட் ஆலந்தூர். ஓகே சார். மணி, are you Nancy? Yes, and you? Haridev, crime branch. Just a small inquiry about you. Please come. Take your seat. Just tell me about you. I'm a doctor and dermatologist. இந்த புக்கு யாரோடது? எஸ், என்னோட தான் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிஸ்டர் தாமஸ் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாரு. இந்த புக்கை இவர்கிட்டயே கொடுத்தீங்க? இல்ல சார், இவர்கிட்ட இல்ல. இவரை உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், தெரியாது. அப்புறம் எப்படி இந்த புக்ல உங்க நம்பர் எழுதிருக்கு? சார், ஐ எம் a டாக்டர். டெய்லி என்ன பார்க்க நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. Who she? She is my daughter. ஓகே, இது வந்து ஒரு French புக். உங்களுக்கு French லாங்குவேஜ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சார். ஓகே, இந்த புக்கை கொடுத்ததா சொன்னீங்களா? அவர் யாரு? அவர் என்னோட நேபர்.
தாமஸ் பெஞ்சமின். பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷிஃப்ட் பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக அவரை ஒரு இடத்துல மீட் பண்ணுறப்ப இந்த புக்கை அவர் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. அவர் எங்க போயிருக்காரு தெரியுமா? அதை நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். ஹாய், ஐம் ஹரி, ஹரிதேவ். இட்ஸ் மீ, சாரா. ஓகே, நீங்க அவுட் ஸ்டேஷன் எங்கேயா போறதா இருந்தா எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தான் போகணும். சரி சார். சார் இந்த புக்கு சார். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த புக்கு எங்ககிட்ட தான் இருக்கும். XNNT ஏதோ பசில் மாதிரி இருக்கு. ஐ திங்க் இந்த பசிலை சைஃபர் கோட் மூலியமா டீகோட் பண்ணா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். Shooter murdered in Pondicherry. John Wilson at 1997. Who killed John disappeared. இந்த கிரைம் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு சார். இது 97ல் நடந்திருக்கு சார். சார் ஒரு முக்கியமான விஷயம். அன்வர் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணதுல அவர் இறந்த அதே டேட்ல சிஎம்பேட்டி மெட்ரோ ஸ்டேஷன்ல அவரோட ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார். ஓகே சூப்பர். உடனே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காப்பி பண்ணி எடுத்துட்டு சொல்லுங்க. ஓகே சார். சார் அன்வர் கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த பென் டிரைவ்ல இருக்கு சார். போடு போடு. இங்க பாருங்க. மணி இங்க வாங்க சார். இங்க பாருங்க. சார் இது அந்த டாக்டர் சார். இவங்க எங்க சார் இங்க வந்தாங்க? சார் இவர் ஏன் சார் இவங்கள பார்த்து கோவப்படணும்?
23 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த நியூஸுக்கும் இந்த டாக்டருக்கும் ஏதோ லிங்க் இருக்கு. Immediately we need to look up Nancy. நீங்க இதை வந்து கம்போஸ் பண்ணி வச்சு. ஓகே, நான் வந்து ஓகே. What happened? நல்லாதான் சார் இருந்தாங்க. நீங்க விசாரிச்சுட்டு போன அன்னைக்கு என்கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் தூங்க போனாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக். I'm so sorry. If you need any help, call me. So once again, ஆக்சுவலா அம்மாக்கு ஃப்ரெஞ்ச் நல்லாவே தெரியும். ஆனா உங்ககிட்ட ஏன் அன்னைக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஓகே சார், இந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். சரி, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். சார், இப்போ என்ன சார் பண்ணுறது? நமக்கு இருந்த ஒரே குழுவும் அந்த டாக்டர் தான். இப்போ அவங்களும் இறந்துட்டாங்க. ரொம்ப சொதப்பலா போகுதுல்ல? ஆமாம் சார். ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஓப்பன் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் பீச்ல இறந்து போன அந்த அன்னோன் பர்சன் யாரு? அன்னைக்கு நைட்டு பீச்சில் குதிரைக்கார பார்த்ததா சொன்னால அந்த பர்சன் யாரு? டாக்டர் நான்சி இந்த புக்கை கொடுத்ததா சொன்ன அந்த தாமஸ் யாரு? இல்ல இந்த தாமஸ் என்கிற கேரக்டரே பொய்யா? இறந்து போனவருக்கும் டாக்டர் நான்சிக்கும் என்ன சம்பந்தம்? அவரே நான்சி போன் நம்பர் இந்த புக்ல எழுதணும். '97 நடந்த அந்த 4 மர்டருக்கும் இப்ப இங்க இறந்து போனவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 97 காணா போனார்ல அந்த பர்சனும் இப்ப இறந்து போனவரும் ஒரே பர்சனா? இந்த எல்லா கேள்விக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆன்சர் இந்த புக்கு மட்டும்தான். I think he's trying to convey statement to someone. The problem is இதுல இருக்கிற பாதி பசில்ஸ் வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ்ல இருக்கு. ஓகே, டிஸ்பஸ். ஹலோ, பாண்டிச்சேரி K2 காலாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, நைட்டு இவரு கூட ஒன்னொருத்த பார்த்தேன் சார். சிஎம்பேட்டி மெட்ரோ ஸ்டேஷன்ல அவரோட ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார். மிஸ்டர் தாமஸ் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாரு. ஆக்சுவலா அம்மாக்கு ஃப்ரெஞ்ச் நல்லாவே தெரியும். ஆனா உங்ககிட்ட ஏன் அன்னைக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல.
சார் தான் உங்க பாதுகாப்பு அமைச்சு வச்சாரு. Glad to meet you, John. Give me your gun. John. Thomas எப்படி? கடன் தொல்லையால் நாங்கள் அனைவரும் எங்கள் இன்னுயிரை மாய்த்துக் கொள்ள முடிவெடுத்தோம். இவர்கள் அனைவரும் இறைவனை காண சொர்க்கத்திற்கு செல்கின்றனர். நானும் அங்கே சென்று விடுவேன். என்னை யாரும் தேட வேண்டாம். எனக்கு அன்னைக்கு தெரியாது அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது அன்னைக்கு பீச்சில் இறந்து போன ரிச்சர்டுன்னு. அவன் பேர் கூட எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். இந்த லைஃப் எவ்வளவு சின்னது. 23 வருஷம் கழிச்சு எங்களை மறுபடியும் மீட் பண்ண வச்சது. சார் வேறு எதாவது வேணுமா? இல்லை எது வேணாம். ஹலோ. ஆ யா ஹலோ மிஸ்டர் தாமஸ். சார் நீங்க மாத்தி என் பேக் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாரி சார். இப்போ எங்க இருக்கீங்க? நான் சிஎம்பிடி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கேன் சார். ஓகே, கொஞ்சம் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் இப்பயே வரேன். ஓ நைஸ் சார். யா ப்ளீஸ் கம். ஐ வில் வெயிட் ஃபார் யூ. யா யா ஓகே.
வீட்ல ஒன் எல்லாம் மினிட். ஹலோ Mr. Thomas? Yes. Can you raise your hand? Black coat, right? Yes. Hello? The person you are trying to call is currently busy. Are you okay? Any problem? Nothing. I will call you back. Bye. Follow that car. நீ யாருன்னு எனக்கு தெரியும். உன் வீடு பின்னாடி இருக்கிற பீச்சில் தான் இருக்கேன். உடனே கிளம்பி வா. வெல்கம் பேக் ஜான். ஹவு டு டு? நீ என்ன எதிர்பார்க்கல? ஜானா அங்க 4 பேரை கொண்டுட்டு இங்க வந்து பொய் வாழ்க்கை வந்துட்டு இருக்கல. இட்ஸ் யுவர் சிகரெட். Take it. பட் இந்த டைம் உன்னால் தப்பிக்க முடியாது ஜான். இந்த இரவு நேரத்துல இந்த கடல் எவ்வளவு அழகா இருக்குதுல்ல. Thanks for giving the gun, Richard. நான் யாருங்கிறது என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு.
அவங்கள கொல்லலாம்னு முடிவெடுத்தப்பதான் நீ உள்ள வந்த. How did you find me? Thank you. நீங்க கொடுத்த கன். எங்க அப்பா நல்லவரா கெட்டவரா? Who is John? ஜானுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் அண்ட் இறந்து போன உங்க அம்மாவுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்னு பாண்டிச்சேரி K2 காலாப்பேட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஹலோ, பாண்டிச்சேரி K2 காலாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன்? 1997ல நடந்த அந்த 4 மர்டரும் காலாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க அப்பா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணாரு தெரிய வந்தது. ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்க அம்மா நீ குழந்தையா இருக்கும் போதே சென்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா மேல இருந்த லவ் போகல. அதனாலதான் உன்னை சென்னை கூட்டிட்டு வரும்போது உங்க அப்பா கொடுத்த இந்த புக்கையும் கூடயே கொண்டு வந்துட்டாங்க. 23 வருஷத்துக்கு அப்புறம் உங்க அப்பா உங்க கூட இருந்தலான்னு சென்னைக்கு வந்திருக்காரு. மேபி உங்க அம்மா அவரை ரிசீவ் பண்ணதான் மெட்ரோ ஸ்டேஷன் போயிருப்பாங்க. ஜான் என்கிற தாமஸ், நீ பண்ண முதல் தப்பு என்னன்னு தெரியுமா? இந்த புக்கை டாக்டர் நான்சி கிட்ட வாங்கினதுதான். விதிய பாத்தியா? எந்த குடும்பம் உன்னால பிரிச்சுதோ அதே குடும்பத்தால நீ மாட்டிக்கிட்ட. என்ன 23 வருஷத்துக்கு அப்புறம் தாமஸ் பெஞ்சமின் ரீசெண்டாக அவரை ஒரு இடத்துல மீட் பண்ணுறப்ப இந்த புக்கை அவர் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார். ஆனால் கோட்டு தொப்பி போட்டிருந்தா சார். சார், ஜான் என்ற தாமஸ் எதுக்காக தான் சொந்த ஃபேமிலியே கொல்லணும்? இஸ் சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட் பர்சன். தான் தப்பிக்கிறதுக்காக தன்னை சுத்தி இருக்கிறவனை என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். உங்க அப்பா இறந்த அதிர்ச்சியில தான் உங்க அம்மாவும் இறந்திருப்பாங்க. மேபி உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு சொல்லாம இருந்திருக்கலாம். ஒரு போலீஸா எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு. ஆனா என்னாலதான் ஒரு டைம் கூட அப்பான்னு கூப்பிட முடியல. நான் ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா மட்டும் இல்லாம I always want to be with you. Hey, one second. லாஃப் என்ன?